ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஈவினிங் 7:00 அப்புறமா உங்களோட ஸ்கோர் கார்டை ஆர்ஆர்பி வெப்சைட்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ஆர்ஆர்பி சென்னை, Zen number 6 2024, NTPC undergraduate, result of second stage computer based test CBD2. Shortlisting of candidates for CBT ST on the basis of second stage computer based test CBD2. ஸோ யாரெல்லாம் டைப் டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்களோ, டைப் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்களோ அவங்களோட ரோல் நம்பர் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டோட பிடிஎஃப் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வாஸ் கண்டக்டட் ஆன் 20th December 2025. NTPC அண்டர் கிராஜுவேட்டோட CBD2 எக்ஸாம் வந்து 20 December 2025 கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ த கேண்டிடேட்ஸ் பியரிங் த ரோல் நம்பர் லிஸ்டட் ஹியரின் அண்டர் ஹவ் பின் ப்ரொவிஷனலி ஷார்ட் லிஸ்டட் டு அப்பியர் இன் த சிபிடி எஸ்டி. ஸோ இந்த பிடிஎஃப்ல கீழே கொடுத்திருக்க ரோல் நம்பர்ஸ் எல்லாருமே சிபிடி எஸ்டிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. சிபிடி எஸ்டிங்கிறது ஒன்றும் இல்ல, டைப் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். The candidates have been shortlisted as per the merit in second stage CBT. Category wise shortlisting of candidates CBT ST is on the basis of candidates mark in CBT2, provide the candidates has more mark than cutoff at CBT1 in his community. Candidates who are shortlisted for CBT ST availing the reservation benefit OBC, SC, ST, EWS, PWD, ex-servicemen shall continue to be considered only against OBC, SC, ST. நீங்க எந்த கேட்டகரியில ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களோ அதுல தான் அப்படியே வருவீங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. The subsequent shortlisting for document verification will be based on the performance of candidates in both second stage CBT and CBT ST as applicable. இது எதுக்காக as applicable கொடுத்திருக்காங்கன்னா, சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் டைப் வந்து இருக்கும், சில போஸ்ட்டுக்கு வந்து டைப் டெஸ்ட் வந்து கிடையாது. ஓகேவா? இப்போ நீங்க டைப் டெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க CBD 2லயும் பாஸ் பண்ணிருக்கணும், இந்த டைப் டெஸ்ட்லயும் கண்டிப்பா நீங்க வந்து என்ன ஆகணும்? குவாலிஃபை ஆகணும். ஸோ நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. போன டைம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் CBD 2ல நல்ல ஸ்கோர் வச்சுட்டு டைப் டெஸ்ட்டுக்கு ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாம போயிட்டு இதுல டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க. CBD 2ல நாம எவ்வளவு ஸ்கோர் எடுத்தாலும் இந்த டைப் டெஸ்ட்ல நாம கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆனா மட்டும்தான் அடுத்து நம்மள டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. The CBT ST for the post of NTPC undergraduate against Zen number 6 2024 for the provisionally shortlisted candidates will be held soon. Okay, யாரெல்லாம் CBD 2ல இருந்து டைப்புக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களோ உங்களோட எக்ஸாம் டேட், டைப் டெஸ்ட்டுக்கான டேட் வந்து கூடிய சீக்கிரத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. The date of CBT ST will be notified in due course. Further, candidates can also view their individual result or scorecard by logging into RRB portal, duly entering their registration number and date of birth. This facility will be available from 23/1/2026 7 PM onwards. So CBT 2 எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உங்களோட ஸ்கோர் கார்டை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். எப்ப செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்ஆர்பி வெப்சைட்ல 23/1/2026 இன்னைக்கு ஈவினிங் 7:00 அப்புறமா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். 7 மணிக்கே ஸ்கோர் கார்டோட லிங்க் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கும். பட் அந்த டைம்ல எல்லாருமே செக் பண்ணுவாங்க, சர்வர் பிஸியா இருக்கும், வெப்சைட் பிஸியா இருக்கும். அதனால ஒரு 7:30 7:45 கிட்ட செக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா டூ மெனி யூசர்ஸ் கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வரும், வெப்சைட்ல வந்து ஒரு எரர் மாதிரி வரும். அதனால ஒரு 7:30 அப்புறமா செக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிரும். ஓகே, ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி ஸ்கோர் கார்டு வந்து செக் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் கேன் வியூ their individual score and their qualifying status of CBT ST by logging in through the link provided on the official websites of RRBs, duly entering their registration number and date of birth. On login, candidates can also see their question paper in which he or she appeared along with the correct answer marked among the 4 options. Candidature of all the qualified candidates CBT ST is purely provisional, is liable to be cancelled at any stage of recruitment or thereafter. In case of any inconsistency, deficiency in the data furnished or any malpractice, இது எப்பவுமே சொல்றதா. ஓகே, ஸோ இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆனது எல்லாமே ப்ரொவிஷனல் தான். ஃபைனலா நீங்க ட்ரைனிங் முடிக்கிற வரைக்குமே ப்ரொவிஷனல் தான் சொல்லிட்டே இருப்பாங்க. இடையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு இன்கன்சிஸ்டன்சியோ வேற ஏதாவது மால் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலோ என்ன பண்ணலாம், எப்பனாலுமே கேன்சல் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கரெக்டா எல்லா டீடைலுமே கொடுத்து கரெக்டா ப்ராப்பரான வேலை எக்ஸாம் வந்து எழுதியிருக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா உள்ள ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிருந்தா எந்த ஸ்டேஜ்லனாலும் கேன்சல் பண்ணிடுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே எப்பவுமே சொல்ற பாயிண்ட் தான். ஸோ இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் வந்து இருக்கும்.
சோ இந்த ரோல் நம்பர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேஜுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இப்போ நான் ஒவ்வொரு இதுலயா ரோல் நம்பர் வந்து செக் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணுங்கன்னா இந்த பிடிஎஃப் லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன், குரூப்லயும் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் குரூப்லயும் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் உங்க போன்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களோட லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேப்டாப் ஆர் சிஸ்டம்ல பாக்குறீங்கன்னா கண்ட்ரோல் எஃப் வந்து பிரஸ் பண்ணுங்க. அப்போ பிரஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் எஃப் கீயை பிரஸ் பண்ணும்போது ஒரு சர்ச் பாக்ஸ் மாதிரி வரும். அதுல உங்களோட ரோல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி காட்டும். செலக்ட் பண்ணி காட்டிச்சு அப்படின்னா உங்க நம்பர் அதுல இருக்கு, நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இதே போன்ல அப்படின்னா அந்த பிடிஎஃப் வியூவர்லயே பாத்தீங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். ஓகே. அந்த சர்ச்சை கிளிக் பண்ணி உங்களோட ரோல் நம்பர் டைப் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஓவராலா நம்ம சென்னை ஜோன்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா 1295 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்த வீடியோல ஸ்கோர் கார்டு எப்படி செக் பண்றது, கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கட் ஆஃப் என்ன மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோல நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். சோ அடுத்து டைப் டெஸ்ட்டுக்கு இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ டைப் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சோனி டைப்பிங்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நீங்க வெப்சைட் கூகுள் போயிட்டீங்கனாலே நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் வந்து இருக்கு. அதுல வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட லேப்டாப் இருக்கு அப்படின்னா லேப்டாப்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பர்சனல் கம்ப்யூட்டர்ல நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. போன்ல டைப் டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி டைப் டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். டைப் டெஸ்ட்ல வந்து எப்படி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க, எத்தனை மிஸ்டேக்ஸை இக்னோர் பண்ணுவாங்க, ஓவராலா எப்படி வந்து குவாலிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க கூடிய எல்லாமே டீடைலா ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். டைப் டெஸ்ட் பத்தி தெரியாத ஸ்டூடெண்ட் அதுல நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ டைப் டெஸ்ட் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். இப்பதான் மேம் நான் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்ப ரீசெண்டா அடுத்து வரக்கூடிய என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச், குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சிக்கான செலக்ஷன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்டிபிசி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்ல டெஸ்ட் பேட்சஸும் அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் எக்ஸாம் பத்தி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.